ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் காவிரி கரையோர பகுதியில் உள்ள ஊட்டமலை, ஒகேனக்கல், சத்திரம், ஆலம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள், தங்கும் விடுதிகளில் ஆற்று வெள்ளம் சூழ்ந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தன. இந்நிலையில் தண்ணீர் புகுந்துள்ள குடியிருப்புகளை காலி செய்ய வலியுறுத்தி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுபாதம் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து தண்ணீர் சூழ்ந்த வீடுகளுக்குள் நுழைந்து வசிக்கும் மக்களுக்கு அறிவுரை வழங்கி அவர்களை வீட்டை விட்டு அப்புறப்படுத்தினார். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடிக்கிருத்திகை தெப்பத் திருவிழா இறுதி நாள் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மலைக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் சிறப்பு தங்க ஆபரண அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சந்திரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் 1739 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 8.38 கோடி மதிப்பில் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் ஆர். காந்தி வழங்கினார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் தா. பிரபுசங்கர், சட்டமன்ற உறுப்பினர்கள் வி. ஜி. ராஜேந்திரன், எஸ். சந்திரன் ஆகியோர் உடன் இருந்தனர். வடசென்னையில் 4 நாட்கள் நடைபெறும் புத்தக கண்காட்சி நிகழ்ச்சியை விஜிபி சந்தோஷம் அவர்கள் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். மாணவர்களுக்கு பொது அறிவு தொடர்புடைய புத்தகங்கள் மற்றும் அறிவியல், ஆன்மீகம், மருத்துவம், சமையல் உள்ளிட்ட அனைத்து வகை புத்தகங்களும் இப்புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் ஆணையம் ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் நான் முதல்வன் திட்டத்தில் மாணவர்கள் எந்தெந்த வகையில் பயன்பெறலாம் மற்றும் போதைப்பொருள் குறித்தான ஆபத்தை விளக்கும் வகையில் அக்கல்லூரியில் பல்வேறு துறை படிப்பை பயின்று வரும் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இதையடுத்து சமூக நீதி மற்றும் மனித உரிமை ஆணையரகத்தின் தலைவர் சாமுண்டீஸ்வரி IPS கூறுகையில், இளம் தலைமுறை மாணவர்கள் தங்கள் சுய ஒழுக்கம், சுயமரியாதையை கவனத்தில் கொண்டு நற்குணங்களை பெற்று சமூகம் மதிக்குமாறு நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். திருச்சி திருவானைக்காவல் நேப்பியர் வடிவ பாலம் அருகே இருந்த 1,10,000 மெகாவாட் மின்சாரம் செல்லக்கூடிய உயர் மின்னழுத்த கோபுரம் நேற்று நள்ளிரவு தண்ணீரில் விழுந்தது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் இதனை நேரில் ஆய்வு செய்து மின்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் ஆகியோருடன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொள்ளிடம் ஆறு மற்றும் காவிரி கரையோர பகுதி பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாளையத்தோட்டம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சேதமடைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழமையான இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து அப்புறப்படுத்தி புதிய நீர்த்தேக்க தொட்டியை கட்டி பயன்பாட்டில் கொண்டுவரவும் வேண்டுகோள் வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.